தமிழ்நாடு ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி சென்றுட்டுருக்கு. அதை நேற்று பார்த்துருப்பீங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 187 5.5 லட்சம் அரசு பணிகளை உருவாக்குவோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம்னா இந்நேரம் 27-28 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, முதல்ல பெண்கள் பாதுகாப்பு. அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏன் கேள்விக்குறியாகுதுன்னா, மது மற்றும் கஞ்சாவோட விற்பனை அதிகம். படிப்படியாக மதுவை குறைக்கணும்னு சொன்னக்கூடிய ஆட்சி கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த 21 காலகட்டத்தில் சேல்ஸ் இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையாக அன்றைக்கி இருந்த எதிர்கட்சி தலைவர் மதுவை படிப்படியாக குறைப்போன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் குடும்பத்தோடு நின்று கருப்பு கொடியை காமிச்சார், கருப்பு சட்டை போட்டார், தன்னுடைய மகனோடு நின்று கை காமிச்சார். தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க. ஆனால் அதே மது இன்னைக்கு 50,000 கோடியை கடந்து 55,000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கஞ்சாவோட சேல்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் மது விற்பனையோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு பள்ளியிலையும், ஒவ்வொரு கல்லூரியிலையும் டாஸ்மாக் கடைகளோட அதிகமாக விற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 16 வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்கிறதோட ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில் எப்படி பேசிகிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த கஞ்சா சேல்ஸே கிட்டத்தட்ட 60,000-70,000 கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதை விற்கக்கூடியவங்கள இது வரைக்கும் காவல்துறையோ இல்லை முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு இது வரைக்கும் கைது செஞ்சதா கிடையாது. இதை பயன் பண்ண நடிகர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கஞ்சாவை விற்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க்கை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படலை. திமுகவுடைய ஒரு கவுன்சிலருக்கோ, ஒரு எம்எல்ஏக்கோ, ஒரு எம்பிக்கோ தன்னுடைய தெருவிலையோ தன்னுடைய தொகுதியிலையோ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடு கூட கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தொழில் செய்ய முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரோடு போட முடியாது. உடனே நின்றுடுவாங்க கமிஷனுக்காக. ஆனால் தெரு தெருவாக வைக்கிற கஞ்சாவோட சேல்ஸு திமுக நிர்வாகிகள் தெரியாதா? இல்லை காவல்துறையை யார் அவங்களோட பணியை செய்ய விடாமல் நிப்பாட்டுறது? அப்போ இவ்வளோ பெரிய சேல்ஸுக்கு எப்படி டாஸ்மாக் கடையில் அங்கீகரிக்கப்பட்ட கடை இருக்கிற மாதிரியோ டூப்ளிகேட் கடை தமிழ்நாடு முழுசும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டி 10 ரூபாய் எடுத்து மிகப்பெரிய மோசடி இருக்குன்னு பெரிய பெரிய ஏஜென்சிகள் சொல்கிறாங்களோ, திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மாக் மூலியமாகவும் டூப்ளிகேட்டு மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸு அது மூலமா வரக்கூடிய பணம், வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும்.